என் பாசத்திற்கினிய இணையவழி நண்பர்களே, இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த அரிய காட்சியானது செம்மண் புற்று. இந்த புற்று கரையான் புற்று என்று அழைக்கப்படுகிறது. இதில் கரையான்கள் தங்கி மழை நேரத்தில் இவற்றை தற்காத்து கொள்கின்றன. தனக்கு வருங்காலங்களில் உணவுகளை சேமிப்பதற்கு அடி ஆழங்களில் சென்று தனக்கான ஒரு பீடத்தை அமைத்து அதில் தன்னுடைய வருங்கால சந்ததிகளை உருவாக்கவும், மழை வெயில் நேரங்களிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ளவும் இது போன்ற செம்மண் புற்றுகளை உருவாக்கி கொள்கின்றன. இந்த வகை புற்றுகள் உடலில் தேகத்தில் ஏற்படுகின்ற நோய்களை நீக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் கொண்ட இந்த புற்று மணலை எடுத்து நீரில் குழைத்து அவற்றை தேய்த்து வருகிற போது தேக நோய்கள் மறையும் என்பது உண்மை. இந்த புற்றுகளில் சில நேரங்களில் பாம்புகள் கூட தங்கி அடைக்கலம் புகுந்துவிடும். அதனால் இதனை பெருவாரியான மக்கள் இதனை பாம்பு புற்று என்றும் அழைப்பார்கள். இதனை இறை வழிபாடு செய்கின்ற காட்சிகளையும் நாம் ஆங்காங்கே பார்த்திருக்கலாம். இது போன்ற புற்றுகள் பெரும்பாலும் இது போன்ற புற்றுகள் பெரும்பாலும் செம்மண் காடுகளில் பெருவாரியாக இருக்கின்ற காட்சிகளை நாம் கண்டுணரலாம். களிமண், கரிசல் மண், ஆற்று மணல் போன்ற பல்வேறு நிலைகளில் இது போன்ற கரையான் புற்றுகளை நாம் காண முடியாது. பெருவாரியாக காடுகளில், முந்திரி காடுகளில், இது போன்ற வன பிரதேசங்களில் பெருவாரியாக காட்சியளிக்கின்ற இது போன்ற புற்றுக்கள் கரையான்களால் உருவாக்கப்படுபவை என்பது திண்ணம். இது போன்ற நல்ல பல கருத்துக்கள் உங்களை வந்து சேர நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி லைக் செய்யுமாறு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.